கல்யாணம் தடையாகிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் தடையாகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலையே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய உத்தியோக அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளும் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் கம்ப்ளீட்லி ரிலீஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போவும் தசாபுக்தி சரியில்லைன்னா இந்த விடுதலை கிடைக்கும், பெருசாக வளர்ச்சி இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? பிரச்சனை தீருங்கிறது கோச்சாரம்ங்க, வளர போகிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க, வேலை பறி போனவங்க, ஸ்டடியான வேலை இல்லாமல் இன்றைக்கி போயிருமா நாளைக்கு போயிருமாங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டடியான வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பணியிட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் தொழில் பண்ண போகிறேன், எனக்கு தொழில் ஆர்வம் வந்துடுச்சு, அடுத்த அந்த ஒரு பிராண்டை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். புதிய புதிய தொழில்கள் உருவாவது அல்லது ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, இந்த மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ இனிமே வருகின்ற எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல உயரத்தை தருகின்ற ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சரிங்களா?